हमारा मल्टीग्रेन कुकीज़ मस्त मस्त சுமாராக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போனோம். அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற தேதிக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் இந்தியா போகும்போது நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிஃப்ட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி அதுவும் கிஃப்ட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். அது கூடவே வந்து இந்த நம்மளோட மல்டிகிரெயின் குக்கி இருக்கு இல்லையா, இதையும் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃப்ளைட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் வந்து என்னோடய குட்டீஸோடு போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க நல்லாவே குட்டீஸாக இருந்தாங்க. அதனால வந்து இந்த குக்கீஸு ஃபுட்டு அதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். எதுவும் வந்து சொல்லலை, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அப்போ அலோவ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஒரு வழியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த குக்கீஸை வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்து என்னோடய தங்கை வந்து நீ கொண்டு வந்த குக்கியை வந்து எப்போ நீ வந்து போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை அவங்களுக்காக அந்த வீடியோ வந்து எடுத்தேன். அது வந்து ஏதோ ஒரு சில ப்ராப்ளம்னால சரியாக வந்து வரலை. அதனால் இன்னைக்கு போட போகிற இந்த 2 குக்கீஸுமே வந்து நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். என்ன சிஸ்டர், ஹாப்பி தானே? இந்த குக்கீஸை இந்த தீபாவளிக்கு செஞ்சு கொடுங்க உங்கள் குட்டீஸ்க்கு. அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குக்கீஸ் வந்து டேஸ்ட்டில் மட்டும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைங்க, இதை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜகிருஷ்ணாஸ் கிச்சன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திணையையும் ரவையையும் யூஸ் பண்ணி திணை குக்கீஸ் வந்து பண்ண போகிறோம். உங்ககிட்ட இன்கேஸ் திணை மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த குக்கீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்ககிட்ட எந்த மில்லட்டோட மாவு இருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த திணையோட இடத்துல அந்த உங்ககிட்ட இருக்கிற மாவை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த குக்கீஸ் வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் சூட் ஆகிறமான ஒரு ரெசிபி தான் இந்த குக்கி ரெசிபி. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு வந்து நெய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் சுகர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் வந்து ஒரு 1/2 கப் அளவு தான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவு ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னு, அதனால நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரு பீட்டரை வச்சு கையாலேயே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த நெய்யும் சுகரும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபாக வந்து நிற்கிது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த மெயின் இன்க்ரீடியண்ட்டான நம்மளோட திணை மாவை வந்து எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா குமிச்சு அளந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் எடுக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். 2 பிஞ்ச் அளவு நான் வந்து சேர்க்குறேன். சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம குக்கி டோ கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம கையில் வந்து உருட்டிட்டு இன்னொரு கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அது வந்து இந்த மாதிரி பிரேக் வரணும். அப்படி பிரேக் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளோட குக்கி டோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே பாருங்கள், சைட்லலாம் வந்து பிரேக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா. நம்ம வந்து ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உடனே வந்து பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு குட்டி பால் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி எல்லா இதையும் வந்து நம்ம பால்ஸாக வந்து உருட்டி இந்த ட்ரேயை ஃபுல்லாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ நாம் எடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கி 20 குக்கீஸ் வந்து வந்திருக்கு. ட்ரே ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சும்மா ஒரு ஃபோர்க்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு சைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர் டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். நான் இன்றைக்கி 2 குக்கீஸ்க்குமே நட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வால்நட்ஸு இல்லைனா வந்து பாதாம், முந்திரி எது வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம எல்லா குக்கீஸும் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவனுக்குள்ளே ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். 20 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம வந்து பார்க்கணும் மேலே வந்து கலர் எப்படி இருக்குது, அது மாதிரி பேக் சைடு வந்து கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சூப்பர் யம்மி அண்ட் டேஸ்டி குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த குக்கீஸை வந்து நம்ம பேக் பண்ண வச்சுட்டு அடுத்த குக்கீஸை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட மில்லட் குக்கீஸ் வந்து இப்போ அவனுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம மஸ்தான மல்டிகிரெயின் குக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி 3/4 கப்பு நெய் வந்து எடுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணாமல் நெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்தாலும் வரலாம் குக்கி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு. நானும் வந்து முன்னாடி வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி நெய் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து இந்த பேக்கரியிலலாம் கிடைக்கும்ல சூஸ் பொரி, அந்த மாதிரி சாஃப்டாக வந்து க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் குக்கீஸு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பவுடர்டு ப்ரௌன் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் இருக்கணும். நான் அந்த குக்கிக்கும் அதே மாதிரி தான் மெஷர் பண்ணேன். அதை வந்து அங்கே சொல்லலை, இங்கே வந்து சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ப்ரௌன் சுகராக எடுக்கும்போது வந்து மெஷர் பண்ணாதீங்க, பவுடர் பண்ணதுக்கப்புறம் வந்து மெஷர் பண்ணுங்கள். நம்ம போன குக்கியில் பண்ண மாதிரியே தான் இதையும் வந்து ஒரு பீட்டரை வச்சு நம்ம வந்து இதை நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் கூட வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது இன்றைக்கி மல்டிகிரெயின் குக்கியில் வந்து நான் 5 விதமான மாவு வந்து யூஸ் பண்ண போகிறேன். 1/2 கப்பு வந்து நான் வந்து இன்றைக்கி ராகி மாவு எடுக்கிறேன். அதாவது 100 கிராம் அளவு வரும் இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1/2 கப்பு வந்து கம்பு மாவு, அதாவது 100 கிராம். எல்லா மாவுமே வந்து 100 கிராம் அளவு தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து 1/2 கப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு, அதாவது இந்த ஒயிட் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை சோள மாவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து திணை அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1/2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இது வந்து வேலை செய்யும். அதனால தான் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்க்குறோம் நம்ம. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த 5 மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கம்பு, ராகி, சோளம், அதுக்கப்புறம் வந்து திணை, அதுக்கப்புறம் கோதுமை மாவு. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 5 மாவு உங்ககிட்ட இன்கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 4 மாவுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை மாவு மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சால்ட்டு வந்து ஒரே ஒரு பிஞ்சு சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளேவருக்காக 2 பிஞ்சு அளவு சேர்க்குறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இன்கேஸ் வந்து நமக்கு வந்து பைண்டிங் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதுக்கு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கையால் வந்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே விட்டுறலாம். இந்த 2 குக்கீஸ் பண்ணுறதுக்குமே வந்து மொத்தமே வந்து ஒரு 1 ஹவர் ஆகும். அவ்வளோதாங்க, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா வந்து மாவை வந்து எல்லா மாவையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ வந்து பிடிச்சு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப வந்து பிரேக் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன், முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து தேவை அப்படின்னு சொன்னால் தான் அடுத்து வந்து ஊற்றணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றுறேன். இன்னும் வந்து நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வரல. இப்போ வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேங்க. அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்ப்போம், நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிரேக் ஆகுது, அதே நேரத்தில் ஹோல்டும் வந்து இருக்குது. இந்த மாதிரி பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து பிரேக் ஆகணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட திணை குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக கமகமன்னு இருக்குது.
பாருங்கள், இதனோட பேக் சைடில் வந்து பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கலர். இதுதான் வந்து கரெக்டான கலரு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து பேக் பண்ணணும். இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே தொட்டாலே வந்து அப்படியே இதாகிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆறின உடனே நல்ல அப்போவும் சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஆனால் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட அவனும் வந்து காலியாகிடுச்சு, அது மாதிரி ட்ரேயும் வந்து காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு பேக்கிங் ஷீட்டை வந்து போட்டுட்டு அது மேலே வந்து நம்மளோட மல்டிகிரெயின் குக்கியை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதை வந்து சும்மா நான் ஒரு சைடு மட்டும் ஃபோர்க்கு அந்த மாதிரி டிசைன் வந்து இப்போ பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 37 குக்கீஸ் வந்து கிடச்சிருக்கு. இதையும் வந்து ஒரு 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 20 மினிட்ஸ் ஆனவுடனே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், மேலேயும் வந்து பேக் சைடும் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மஸ்தான மல்டிகிரெயின் குக்கி வந்து சூப்பராக ஜம்முன்னு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுலேயும் நான் நட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மல்டிகிரெயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இதுவும் வந்து பேக் ஆனவுடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கி வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.